நேத்தி ஆர்பிஐ பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் 3 நாள் மீட்டிங்க்கு அப்புறம் வந்தது. ஆர்பிஐ கவர்னரோட ஸ்பீச்சிலிருந்து ஒரு சில முக்கியமான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது குறைக்கப்படலை. நார்மலாக ஃபெட்ரல் ரிசர்வ் அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கும் போது அது நார்மலாக நம்ம இந்தியாவிலையும் சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ வந்து ரேட்டை குறைப்பாங்க. பட் ஆனால் இந்த முறை அது நடக்கலை. அப்படி இருந்தும் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைப்பாங்க அப்படின்றது. ஆனால் அது நடக்காமல் போனதும் மார்க்கெட் முக்கியமாக பேங்க் நிஃப்டி 712 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதில் கவனிக்கக்கூடியது ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இருந்தது. ஸோ ஆர்பிஐ கவர்னரோட அனௌன்ஸ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கல அப்படின்றது வந்து யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு நெகட்டிவ், ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங் கம்பெனிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் நெகட்டிவ். பட் அப்படி இருந்தும் ஏன் பாசிட்டிவாக மாறுச்சு ஸ்டாக் மார்க்கெட், முக்கியமாக பேங்க் ஸ்டாக்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, அதுக்கான ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த 10 வருஷத்தில் இல்லாத தைரியமான போல்டான மூவ் ஆர்பிஐ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன, முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ்லாம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, என்ஹான்ஸ்டு லிமிட் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ். ஷேரை ப்ளட்ஜ் பண்ணி நம்ம வாங்கக்கூடிய லோன் இருக்குது பார்த்தீங்களா, மேபி ட்ரேடிங்காகவோ இல்லை நம்ம ஃபர்தர் இன்ட்ராடே ட்ரேடிங் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம வாங்குகிற லோன் வேல்யூ வந்து 50% வந்து நம்ம ப்ளட்ஜ் பண்ணி வாங்கலாம். இப்போ அதுவும் இல்லாமல் அது வந்து மேக்ஸிமம் 20 lakhs தான் வந்து லோன் வாங்க முடியும். இப்போ அதை 1 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 5 மடங்கு ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ரெண்டாவது ஆர்இஐடி ஐஎன்விஐடி, அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது ஆல்ரெடி செபியோட அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி அசட் கிளாஸில் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய பிக் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஆர்இஐடி ஐஎன்விஐடிக்கான லோன் அகெயின்ஸ்ட் ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேல்யூ பர்சன்டேஜ் வைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி பாண்டு டெபெஞ்சர்ஸ்க்கான இந்த பாண்ட்ஸை வச்சு வாங்கக்கூடிய லோனுக்கான கேப் சீலிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நேரடியான, முக்கியமாக ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நேரடியான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இசிஎல், இந்த இசிஎல் ஃப்ரேம் ஒர்க்குனா என்ன, இதுக்கு ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. பாரோயர் டீஃபால்ட் ஆகிறாங்க அப்படின்னா, அதாவது லோன் வாங்குறவங்க திருப்பி பே பண்ணலை அப்படின்னா, அந்த டீஃபால்ட் ஆனதுக்கப்புறம் பேங்க் அதுக்கான என்ன வேல்யூ டீஃபால்ட் வேல்யூ வந்ததோ அந்த வேல்யூ ஃபண்டை வந்து எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. இப்போ இந்த இசிஎல் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த பேங்க்கோட வாராக்கடன் எவ்வளோ வருதோ, அதாவது லோன் பாரோயர் டிஃபால்ட் ஆகிற அந்த வேல்யூ எவ்வளோ வருதோ அதை முன்கூட்டியே நீங்கள் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் ஆன வேல்யூ எவ்வளோ, அந்த வேல்யூக்கான ஃபண்டை வந்து தனியாக அலோகேட் பண்ணுவாங்க. இப்போது ஆவரேஜாக அந்த பேங்க் வந்து எவ்வளோ ஃபண்டு ஓவராலாக வாராக்கடன் இல்லை லோன் டிஃபால்ட் ஆகுதோ அந்த வேல்யூ முன்கூட்டியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இது வந்து ரிஸ்க்குக்கான ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக பார்க்கலாம். ஸோ அப்போ இதை அட்வான்ஸாக நம்ம அதை செய்யும்போது அதுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஏப்ரல் 2027 எலிஜிபிள் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது டெபாசிட் இன்சூரன்ஸ். நார்மலாக இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ்ன்றது பேங்க் பே பண்ணுறது. அதாவது ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர் 100 rupees பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறார் அப்படின்னா 12 காசு வந்து அந்த பேங்க் அந்த அமௌண்ட்டுக்கு இன்சூர் பண்ணும். இப்போது இது வந்து காமனாக எல்லா பேங்க்குக்கும் ஒரு பொதுவான வேல்யூவாக இது இருக்குது. இப்போ ஆர்பிஐயோட இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரிஸ்க் பேஸ்டு ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த டெபாசிட்கான இன்சூரன்ஸ் அந்த பேங்க் பே பண்ணுது இல்லையா, அது பேங்க் டு பேங்க் வந்து டிஃபர் ஆகும் இனிமேல். எதனால் அப்படின்னா, ரொம்ப சேஃபான பேங்க்ஸு குறைவான ப்ரீமியம் பே பண்ணி அந்த டெபாசிட்டை வந்து இன்சூர் பண்ணிக்கலாம். ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ் வந்து அதிகமான ப்ரீமியம் பே பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ என்னென்னா, மிட் அண்ட் ஸ்மால் இல்லை ஆல்ரெடி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்கிற பேங்க்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி இன்னொரு பக்கம் லார்ஜ் அண்டு சேஃபான நல்ல ஃபண்ட் ஃப்ளோ இருக்கிற பேங்க்குக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கலாம். அடுத்தது என்பிஎஃப்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங்கான என்பிஎம்சி வந்து ஒரு சில ரிஸ்க் வெயிட்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று, ஃப்ரெஷ்ஷாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்,
ரெண்டாவது ஆப்ரேஷனல் ப்ராஜெக்ட். இந்த ஆப்ரேஷனல் ப்ராஜெக்ட்ன்றது என்னென்னா, ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி அதில் அடிஷ்னலாக மேபி ஃபர்தர் எக்ஸ்பான்ஷனாக இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி அது இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கலாம். அந்த ப்ராஜெக்டில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ஃபண்டிங் பண்ணும்போது ஆல்ரெடி ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு ஃபண்டிங்கும், நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்டிங்க்கான கேபிட்டல் அலோகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து குறைச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, ஆல்ரெடி ஆப்ரேஷனில் இருக்கிற ப்ராஜெக்ட்டுக்கான கேபிட்டல் அலோகேஷன் ரொம்ப குறையும். ஸோ அப்போ என்னென்னா, ஃபர்தர் அமௌண்ட் அந்த என்பிஎஃப்சி மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் செலவு பண்ணுறதுக்கான ஒரு லிக்விடிட்டி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளைண்ட்ஸ் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், முக்கியமாக ஸ்மால் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கான கம்ப்ளைண்ட்ஸ் நார்ம்ஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒரு லார்ஜ் கார்ப்பரேட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன ஃபார்மாலிட்டியோ அதே தான் ஒரு ஸ்மால் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய இண்டிவிஜுவலுக்கும் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா, இந்த நார்ம்ஸ் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பேமெண்ட் பில் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நார்ம்ஸோ அதே நார்ம்ஸ் தான் லார்ஜ் கார்ப்பரேட்ஸ்க்கும். ஸோ அப்போ என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. டிக்ளரேஷன் நீங்கள் இஷ்யூ பண்ணி இந்த ஸ்மால் இம்போர்ட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு டாக்குமெண்டேஷனும் சரி ஃபார்மாலிட்டிஸும் ஒரு டிக்ளரேஷன் மூலயமா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறாங்க இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஸ்மால் சைஸ்டு இல்லை சின்ன கம்பெனிஸ்க்கு. ஸோ ஓவரால் இதில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, டெப்ட் இன்வெஸ்டர்ஸு, அதாவது ஆல்ரெடி பாண்ட் ஹோல்டர்ஸு, ஸ்டாக் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா அது அகெயின்ஸ்டாக நீங்கள் வாங்கக்கூடிய லோனுக்கான சீலிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கான வேல்யூக்கான பர்சன்டேஜை வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்கான நார்ம்ஸு, நிறைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வரைக்கும் இல்லாத எந்த ஆர்பிஐ மீட்டிங்லேயும் வராத அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த முறை அதை கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக வரப்போகிற வாரமும் பேங்கிங் ஸ்டாக்ஸு நம்ம கவனிக்கலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கொரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.